ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கை முறுக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு கை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறினாதான் மாவு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியும். கிரைண்டரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதோட உளுத்தம்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடிச்சு சலிச்சு எடுத்த உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்துக்கிறேன். இதோட பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடிச்சு அந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காய கட்டிய தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை தெளித்து நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வாசனையோடு நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம அரைச்ச புழுங்கல் அரிசி மாவு தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா தண்ணியெல்லாம் இருத்தி மாவு நல்லா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம இந்த முறுக்கு பண்ணிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதோட சூடான எண்ணெயை விட்டுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதனால் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கை முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் எண்ணெயை தொட்டு இந்த முறுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கு இந்த முறுக்கை எப்படி பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கலாம். இந்த அச்சில் நம்ம முதல்ல சின்னதாக இந்த மாதிரி நம்ம முறுக்கை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்டெப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியானது. நம்ம 2-3 தடவை செய்ய தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எதுக்காக காட்டன் துணியில் சுற்றுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூடி இந்த துணி உறிஞ்சி எடுத்துரும். எல்லா மாவையும் இந்த மாதிரி முறுக்கா சுற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்ச முறுக்கை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 வரி இல்லைன்னா 3 வரி இல்லைன்னா 4 வரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி முறுக்கா சுற்றி ரெடி பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி கையில் எடுத்தும் ஆயிலில் போடலாம். இந்த மாதிரி தோசை திருப்பியில் போட்டுக்கூடி ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் சுற்றிட்டோம். இந்த அச்சுலையும் சுற்றி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த முறுக்கை தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. இதுக்கு நான் வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு முறுக்கா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அதனால் முதல்ல ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு ஒன்றா எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம கவனமாக போடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ சிம்மில் வச்சு பொன்னிறமாக ஆனவுடனே எடுக்கணும். நல்லா சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும் நமக்கு. இப்படி ஒரு முறுக்காய் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம்.
ஒரு கரண்டியால் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரத்தில் அச்சு தனியாக முறுக்கு தனியாக பிரிஞ்சிடும். நம்ம மெதுவாக அச்சை மட்டும் ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வரியில் சுற்றி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 3 வரி 4 வரி நம்ம சுற்றிக்கலாம். நமக்கு நல்லா மொறுமொறுன்னு முறுக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கெல்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா மொறுமொறுப்பு குறையாமல் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.